விஸ்வம் என்று சொல்லும்போது கிடைக்கக்கூடிய அர்த்தம், விஸ்வம் விஷ்ணு என்று சொல்கிற போது கிடைக்கக்கூடிய அர்த்தம், இவற்றை தனித்தனியே அனுபவிக்கலாம். விஸ்வம் விஷ்ணு என்ற பதத்துக்கு அர்த்தம் சொல்கிறேன். யஜுர்வேத தைத்திரிய சம்ஹிதையிலே முதல் மந்திரம் வருகிறது. 43 பதங்கள் இருக்கின்றன அதிலே. அது என்ன சொல்கிறது? மேயப் போகிற பசுக்கள் எல்லாம் சாயங்காலம் சௌக்கியமாக திரும்பி வர வேண்டும். அவை கிரகத்துக்கு நிறைய பாலுடன் திரும்பி வர வேண்டும். நல்ல பலத்தையும் புத்தியையும் தரக்கூடிய, நிறைய பால் தரக்கூடிய, நிறைய கன்றுகள் ஈன்ற கூடிய உயர்ந்த பசுக்கள் திரும்பி சௌக்கியமாக வர வேண்டும். அதை எந்த துர்தேவதையும் அடிக்காமல் சௌக்கியமாக வந்து கன்றுடன் சேர்ந்து ஆனந்தமாக இருக்க வேண்டும். அதற்கு அருள் புரிய வேண்டும் என்று ஆரம்பத்திலேயே பிரார்த்தனை வருகிறது யஜுர்வேதத்திலே. இதனுடைய விசேஷார்த்தத்தை சொல்கிற போது பசுக்களுக்கு மட்டுமின்றி அவற்றின் பின்னே ஓட்டிச் செல்கிற மனிதனுக்கும் க்ஷேமத்தை கொடு என்று வேதம் வேண்டுவதாக சொல்லப்படுகிறது. 4 கால் பிராணிகளுக்கும் க்ஷேமத்தை கொடு, 2 கால் பிராணிகளுக்கும் க்ஷேமத்தை கொடு என்று பிரார்த்திக்கிறது. 2 கால் பிராணி என்று வேதம் நம்மைத்தான் சொல்கிறது. மனித வாக்கத்தை பிராணியாகி மனித வர்க்கத்தை பிராணியாக்கி சொல்கிறது. ஆதிசங்கர பகவத்பாதால் விவேக சூடாமணியிலே ஆரம்பத்திலேயே சொல்கிறார், ஜந்தூனாம் நரஜன்ம துர்லபம். ஜந்துக்களிலே நரஜன்மா கிடைப்பது கஷ்டம் என்கிறார். நம்மையும் ஜந்து கோஷ்டியிலே தான் சேர்த்திருக்கிறார். ஆகையினாலே வேதம் சொல்வது இதுதான். 2 கால் பிராணிகளுக்கும் 4 கால் பிராணிகளுக்கும் மங்களம் உண்டாகட்டும். பசுவை கொல்லத்தகாதது என்றும் குறிப்பிடுகிறது வேதம். அந்த சிந்தனை கூட வரக்கூடாது, மனசால் கூட நினைக்கக்கூடாது. அப்படிப்பட்ட பசுக்கள் எல்லாம் சௌக்கியமாக இருக்க வேண்டும் என்று சொல்கிற மாதிரி 2 கால் பிராணிகளான நாமும் காலையில் எழுந்ததிலிருந்து விசேஷமான கர்மானுஷ்டானங்களில் ஈடுபட்டிருக்கிறோம். சாயங்காலம் கிரகத்தை நாடி வருகிறோம். எந்த துர்தேவதைகளும் நம்மை அடிக்காமல் நாம் திரும்ப வந்து சேர வேண்டும். துர்தேவதைகள் என்றால் துஷ்ட சித்தங்கள் என்று அர்த்தம். இடமிருந்து இந்த ஆத்மாவை காப்பாற்ற வேண்டும். எவன் காப்பாற்றுவான்? அந்த பகவான் தான். நம்மையும் ஒரு பசு பிராயமாக நினைத்து கொண்டு துர்தேவதைகள் அடிக்காவண்ணம், அதாவது காம குரோத லோப மத மாச்சரியாதி கெட்ட குணங்கள் நம்மிடம் வராமல் சாத்வீக குணத்தோடு இருந்து நல்ல தேஜஸ் புஷ்டியுடன் கர்மானுஷ்டானங்களை பண்ண வேண்டும் என்று விசேஷார்த்தம். ராமாயணத்திலே சொல்லியிருக்கிற மாதிரி பிராத காலத்திலேயும் சாயங்காலத்திலேயும் கூடியிருந்து குளிர்ந்து பகவத்குணத்தை அனுபவிக்க வேண்டும். அதிலே முக்கியமாக ஒரு அவலம்பனம் அவசியம். அரை மணி ஓரிடத்திலே ஒருத்தர் உட்கார்ந்து பகவத் தியானம் பண்ண வேண்டுமானால் ஒரு அவலம்பனம். எல்லோரும் உட்காருவதற்கு ஒரு பற்று இருக்க வேண்டும். அது எது என்று கேட்டால் தீர ஆராய்ந்து பார்த்த பெரியோர்கள் சொல்கிறார்கள், விஷ்ணு சஹஸ்ரநாமமே அப்படிப்பட்ட அவலம்பனம் என்று. ஏனென்றால் எல்லோரும் உட்கார்ந்து பாராயணம் பண்ணுவதற்கு ஏற்றது. இடத்தை விட்டு எழுந்து போகாமல் செய்யக்கூடியது அது. ஒவ்வொரு கிரகம் தோறும் உட்கார்ந்து சஹஸ்ரநாம பாராயணம் பண்ணினால் எந்தெந்த கிரகத்திலே இந்த பாராயணம் நடக்கிறதோ அந்த கிரகங்களிலெல்லாம் சர்வ தீங்குகளும் நீங்கிவிடும். எவ்வளவு கெடுதல்கள் இருந்தாலும், கலகங்கள் இருந்தாலும், சண்டை இருந்தாலும் அதையெல்லாம் போக்கிவிடும்.
வாமன புராணத்திலே சொல்கிற போது இது விளக்கப்படுகிறது. நாம் விபத்து என்று நினைத்து கொள்வதெல்லாம் விபத்தே இல்லை. நித்தியம் நாம் ஒரு விபத்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இப்படி நடந்து போய்விட்டது, இந்த மாதிரி ஆகிவிட்டது, அந்த மாதிரி ஆகிவிட்டது என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். அதெல்லாம் விபத்தே அல்ல என்று சொல்லிவிட்டது புராணம் இங்கே. அதே மாதிரி எத்தனையோ சம்பத்துக்களை சொல்கிறோம், ஐஸ்வர்யத்தை சொல்கிறோம். இது கிடைத்து விட்டது, அது கிடைத்து விட்டது என்று சந்தோஷிக்கிறோம். இதெல்லாம் சம்பத்தும் இல்லை. சம்பத் என்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம் என்றால், மேலும் பலதை நமக்கு உண்டாக்கி கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். ஆகையினாலே வந்து அடைகின்ற சாதாரண செல்வம் எல்லாம் சம்பத்து அல்ல. விபத்துக்கள் எல்லாம் விபத்தும் அல்ல. நாம் நினைக்கிற சம்பத்தும் சம்பத்தல்ல, விபத்தும் விபத்து அல்லவென்றால் இதுதான் விபத்து. விபத் விஷ்ணு விஸ்மரணம். விஷ்ணுவை ஸ்மரிக்காமல் இருப்பதுதான் விபத்து. அவனுடைய ஸ்மரணம் இல்லாமல் நாம் இருந்தால் அப்படி இருப்பவருக்கு ஒரு பெயர் வைத்திருக்கிறது உபனிஷத். என்ன பெயர் அது? மூச்சுவிடும் பிணங்கள் என்று பெயர். ஆகையினாலே விஷ்ணுவை ஸ்மரிக்காமல் இருப்பதுதான் விபத்து. அப்படியானால் சம்பத்து எது? சம்பத்து என்பது நாராயண ஸ்மிருதி. அந்த எம்பெருமானை சந்தத தாரையாக அறுபடாமல் நினைத்து கொண்டிருக்கிற செயல் இருக்கிறது. அதாவது காதிலே அவன் நாம சப்தம் விழுந்து கொண்டே இருக்கிறது, உள்ளுக்குள்ளே பகவானை நினைத்து கொண்டே இருக்கிறார். இந்த பகவத் தியானமானது அறுபடாமல் இருக்க வேண்டும். அந்த மாதிரி ஒருத்தருக்கு அமைந்து விட்டதானால் பிரகலாதனுக்கு அமைந்தது இந்த சம்பத்து. அதுதான் நாராயண ஸ்மிருதி என்கிற சம்பத். அதனால்தான் ஆச்சாரிய புருஷர்கள் எல்லாம் கையெழுத்து போடுகிற போது நாராயண ஸ்மிருதி என்று எழுதுகிறார்கள். தங்களை மறந்து அவன் தியானத்தில் இருக்க வேண்டும் என்பதை காட்ட. நாராயணனை நினைப்பதென்றால் பல நாமாக்களை சொல்லி பல பேர் ஒன்றாக உட்கார்ந்து பாராயணம் பண்ணுகிற போது சித்தமானது சுத்தியடைகிறது. அந்த இடமே உயர்ந்த பாவனை தன்மையை அடைகிறது. ஹரி ஓம். நாராயண 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 நரசிம்ம.